ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்தமானில் இருக்க ஒரு ஃபேமஸான பீச் தான் பார்க்க போகிறோம். நிறைய பீச் இருக்குது, பட் இதுதான் வந்துட்டு நிறைய மக்கள் இருக்க பீச் கார்பின். வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் இதில் நமக்கு கிடைக்குது. தூரமாக போய் கடையில் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு அலையிறதுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான். சர்ஃபு, சோப், லிக்விட் ஐட்டம், ஹார்பிக், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே அதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தனியாக வேணும்னு நினச்சா நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் மில்க் அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ஐட்டம், சாக்லேட் பவுடர் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஓகே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 or 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். வீட்டிலே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எல்லா பொருளுமே இருக்குது. வீட்டில் யூஸ் பண்ணுற ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, ஊதுபத்தி, ஆயில், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிளம்பிட்டான். பேக் போட்டுட்டு அதில் அவனுக்கு தேவையான விளையாடுறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காந்துட்டான். நாங்கள் போயிட்டுருந்தோம். மோஸ்ட்லி அந்தமான் எல்லாமே மேடு பள்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான். நம்ம ஊரில் ரோட் சைடில் மரம், செடி, கொடியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்தமானில் நம்ம ரோடு ஓரமாக கடல் தண்ணி இருக்கும். ஸோ நேச்சுரல் அழகாக ரசிச்சுட்டே நாங்கள் போயிட்டே இருந்தோம். இடையில அங்கேயே கடலில் மீன் பிடிச்சி அங்கேயே ஒரு கடை போட்டிருந்தாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மீனாக இருந்தது. சரி போகும்போது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக பீச் பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி சண்டே, ஸோ ஓரளவு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது பீச் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு, வந்துட்டோன்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஐஸ் வந்தது. ஐஸ் சாப்பிட்டா கோல்ட் ஆயிருமா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கே பார்த்தா இங்கேயும் அந்த விளையாட்டு ஜாமான் தான் போட்டிருந்தாங்க. ஆஹா அப்படின்னு நினைக்கும்போது, இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் தண்ணியிலே விளாட்றேன்னு சொல்லிட்டான். ரொம்ப ஹாப்பிடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா ஓரளவு கூட்டமாக இருந்தது. ஸோ பேக்கில் உள்ள என்னோடய ஐட்டம்ஸ்லாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இப்போ தான் இந்த ஜாமானோட விளையாட வந்திருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஒவ்வொரு ஜாமானாக எடுத்தான். குட்டியாக பக்கெட்டு, அப்புறம் அதுக்கு ஸ்பூன், மண்ணல்றதுக்கான கரண்டி, இந்த மாதிரி ஒரு ஜாமான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு தான் விளையாட வரணும்னு இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளப்பி எங்களை அழைச்சிட்டு வந்துட்டான். அங்கே பார்த்தோன்னா ஒருத்தவங்களும் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பையனும் களத்தில் இறங்கிட்டான். நாங்கள் சின்ன வயசுலலாம் மண்ணில் விளாண்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வீட்டை சுற்றியே மண் தான் இருக்கும். பட் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நாம் தான் மண்ணை தேடி போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஜென்ரேஷன் மாறிட்டே போகுது. எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் வயசானவங்கலாம் இந்த காம்பவுண்டில் திவாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் விளாட்றத ரசிச்சுட்டு இருந்தாங்க. நேச்சர்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ நாங்களும் அப்படியே உட்காந்துட்டோம். அவன் மண்ணில் விளாண்டுட்டு இருந்தான். ஒரு பொண்ணு ஒவ்வொரு இயரையும் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் அதால் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தது. ஆனாலும் அந்த பொண்ணு முயற்சி கைவிடாமல் எழுதிட்டே இருந்தாங்க. இதை வீடியோ எடுத்து அவங்களுக்கும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் போல். ஸோ நாங்களும் ஹெல்ப் பண்ணோம். பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் ஜேசிபி அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் அள்ளிட்டு இருந்தான். தண்ணி வேணும்னு சொல்லி போய் தண்ணி பக்கத்தில் தண்ணி தூரமாக போயிடுச்சு, தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு ரொம்ப, அம்மா தண்ணி வரலை வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்ன அழைச்சிட்டு இருந்தான். ஏன்னா அல்லனாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஸோ பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டு சரி தண்ணியை வாங்கிட்டு வந்துட்டான். தூரமாக பேராஷூட் பறந்துட்டு இருந்தது. அதில் ஒருத்தவங்க நல்லா பறந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. நல்லா இருந்துச்சு பார்க்க. குட்டி பையன்தான். அந்த அலையில் அவ்வளோ அழகாக ரொம்ப சந்தோஷமாக விளாண்டுட்டு இருந்தான். நமக்கெல்லாம் இந்த ஏஜ் கிடைக்காத அப்படின்னு தோணுச்சு. அந்த கேப்பில் பார்த்தா டால்ஃபின் அப்புறம் ஆமை, ஃபிஷ் இந்த மாதிரி எல்லாமே அவன் செஞ்சிட்டு இருந்தான். என்னையும் அம்மா வாங்க கேக் செய்யலான்னு சொல்லிட்டு சரி வா கேக் செய்யுன்னு சொல்லிட்டு கேக் செஞ்சோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நான் கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கும் சொன்னான். சரி நான் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டேன். அப்படியே அப்பாவுக்கும் ஊட்டுறேம்மான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் ஊட்டுன்னு சொல்லி சொன்னான். சரி குடுன்னு கொடுத்தோம் அவங்களுக்கும். என்ன தான் நம்ம 500 1000க்கு நம்ம கேக் வாங்கி கட் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் நாங்களும் கட் பண்ணிட்டோம். பார்த்தா ரொம்ப மண் தான் எனக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி அதிலே சுற்றி விளாண்டுட்டே இருந்தான்.
இருட் ஆயிடுச்சு, எங்களுக்கே தெரியல. சரி நாமளும் தண்ணியில் காலை வச்சுட்டு வந்துடலான்னு தண்ணிக்கு இறங்கிட்டோம். அவன் அந்த அலை வர்றதை பார்த்து ஓடி ஓடி வந்துட்டு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். இந்த உப்பு தண்ணியில் நனைஞ்சு மண் தண்ணி ரெண்டுமே ஒன்றா கலந்து ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தேன். இருட்டாயிடுச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கை மாட்டிட்டு சரி ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்களும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.